இதுல வந்து ஒன்றுமே வந்து கோயில் எல்லாமே கூட எஸ்கேம் அம்மாவோட இல்லாட்டி அம்மாட்ட போ நிற்கக்குள்ள நம்ம வந்து நிறைய எங்கள்கிட்ட வீட்டில் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வந்து நேசிக்கிற உறவுகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க என்னம்மா அப்போ இப்படிலாம் அம்மா தான் பழக்கம் எனக்கு தெரியுமா அவ பழக்கம் பழக்கம் திருவிழாவும் அவங்க வந்து ஆட்கள் வந்து இருக்காங்க வெளியே வந்து தெரியாமல் அப்படி அந்த வீட்டை பார்க்கல கட்டாயம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து மாதனைன்னு சொல்ற இடத்துல வந்து நிற்கிறேன். அப்ப ஏன் வந்தீங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து கடைசியா சொல்றேன். அப்ப நேற்றைய தினம் வந்து முந்தின தினம் வந்து உங்களால வீடியோ ஒன்றும் பதிவு செய்யலாம போட்டுது நம்ம. அப்ப ஏன்னு சொல்லி கேட்பீங்க. அதை வந்து சில பேர் நினைக்கலாம் என்ன ஒவ்வொரு நாளும் நீங்க வீடியோ இல்லாட்டி சும்மா சொல்றது வீடு பார்க்க போறோம் அது பார்க்க போறோம் இல்லைன்னு சொன்னா அழுதான் வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் வந்தது என்ன. அப்ப உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா அதான் வந்து உங்க வீட்டுல கொஞ்சம் வந்து ஒரு என்ன வீடியோ எடுக்கின்றதை விட அந்த ஒரு பல யோசனைகள் நாங்களுக்கு வந்து அப்ப என்ன யோசனைன்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேர் வந்து கேட்கலாம். யோசனை வந்து நிறைய எங்கள்கிட்ட வீட்டில் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சரியான மாதிரிக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சொன்னால் என்னண்டு ஆக்களுக்கு ஒரு வருத்தம் நோய் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு வீட்டு நிலைமை கொஞ்சம் பிள்ளை என்னம்மா பிள்ளைங்க சொன்னால் எங்களுக்கு பர்சனலாக கதைக்கிறாங்களுக்கு வந்து விழாங்க இது வந்து என்னன்னு சொல்லி பப்ளிக் சொல்ல லைட்டாக சொல்கிறேன் ஆக்கா சொல்லல. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு என்னன்னு சொல்லுங்க இருக்க வந்து ஒரு பிடிக்கல நான் அந்த வீட்டை நான் கூட எங்கள்ட எஸ்கேம் அம்மாவோட இல்லாட்டி அம்மாட்ட போ நிற்கக்குள்ள எல்லாம் வந்து அந்த நேரம் போகிறது தெரியாது. அங்கே நிற்க ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷத்தோடு இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களை வீட்டை வரும்போது வந்து என்னென்னு சொல்கிறோம் இந்த ஒரு எதுவும் அந்த தலையிடி பாருங்கள் அடுத்த வீடியோ அங்கே வீட்டை முந்தியெல்லாம் நிற்கக்குள்ள வந்து நாங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ஒரு நாள் வந்து அப்லோட் பண்ணுவோம் போடாமல் விடுறதே இல்லை. அப்போ இப்போ விடாமையா ஏன்னா சரியான கவலை இரவுளோட நித்திர போடல கூட 2 மணி நாள் ஆகுது. ஏன்னா ஒரே யோசனை அணியா எங்களுக்கு சேனலில் இப்படியே விட்டா வந்து எங்களை நேசிக்கிற உறவுகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க என்னம்மா. அப்போ இப்படி நாங்கள் வந்து ஒன்றரை நாளைக்கு வந்து வீடியோ போடுற வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி தானே நிறைய யூடியூபர் இருக்காங்க தானே. அப்போ அதில் வீடியோ போடுற கொஞ்சம் குறை வேணும். அப்போ சரியான கஷ்டம் தான். அப்போ அதனால வந்து இந்த 2 நாட்களில் வந்து வீடியோ இதுமாதிரி வந்து நல்லா பதிவு செய்யலாம் போட்டு நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அதான் நிறைய பேர் நினைக்கலாம் என்றாப்பா வீடியோ இல்லைன்னு போட்டு நீங்கள் இப்போ 2 நாளுக்கு 3 நாளைக்கு பிறகு சொல்கிறது நாங்கள் வீடியோ போட்டால் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையை வந்து இதுதான் ஒரு பல பிரச்சனை ஒன்றால் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்கேயாவது உண்மையிலே அம்மா முதல் சொல்லைகளோட அம்மா வந்து பேசணும் என்னம்மா ஏன் எங்கிட்ட வாடகை வீட்டால் வனங்களுக்குன்னு சொல்ல ஒரு சொந்த வீடு இருக்குது தானே. அப்போ இதெல்லாம் போக தேவையில்லை மாதிரி யோசிக்கணும். ஆனால் இப்போ ஒரு கிழமை அதுக்கு வந்து சில பேர் யோசிப்பாங்களே அந்த மடவுல கிரியை செய்யலாம் தானே அப்படி இல்லை. உண்மையை நாங்கள் என்னென்ன செய்ய இயலுமோ அவ்வளவு வந்து எல்லா கோயிலையுமே செய்து கொண்டு வந்து சகலதும் செய்தும் பார்த்துருக்கிறோம். ஆனால் அது வந்து எல்லாம் செய்து முடித்தாலும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக தான் இருக்குது. அப்போ அதனால் எங்களோட முழு நோக்கம் என்னன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு வீடு எடுக்கணும் இருக்கணும் தான் எங்களோட நோக்கம் என்ன. அதை விட எங்களோட அப்பா கூட ஒரு நாள் கூட வந்து வேலையால் நிற்க மாட்டார் என்ன. இப்போ அப்பா கூட காலையில் வந்து சொல்லியிருந்தால் தனக்கு வந்து வேலைக்கு போக கொஞ்சம் பஞ்சு குணமாக இருக்குது எனக்கு வந்து பிடிக்கல. அப்போ இவ்வளோ ஆனால் எல்லாருமா தானே சொல்லுங்க எல்லாரும் வந்து எங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஒரு யோசனை என்னன்னு சொன்னால் அந்த ஒரு சிந்தனை வெளியிடங்களில் போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நாங்களோட வளவன்னு சொல்லி கேட்டு தாண்டி உள்ளுக்குள்ள வர கொஞ்சம் இதாக கிடையாது வாழ்க்கையை பொறுத்த மாதிரி நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது. அப்போ சில பேர் வந்து நினைக்கலாமேண்டா அப்போ உங்களோட குடும்ப பிரச்சனை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து சொல்கிறீங்கன்ற கூட நினைக்கலாம். அதாவது வந்து நாங்கள் யூடியூப் உறவுகளை வந்து எங்களுடைய ஒரு சொந்தமாக தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். எங்களோட சொந்தம் தான். அப்போ எங்களோட சொந்தத்துக்கு வந்து நாங்கள் எங்களை இப்படி தான் இதான் காரணம் வந்து அதனால வந்து சொல்கிறோம் என்னம்மா இப்படின்னு சொல்லியோ. அப்போ இதனால வந்து 2 நாட்கள் அந்த வீடியோ போடலாம் போட்டு 2 நாட்கள் இப்போ அந்த என்ன சொல்கிறது மனசு வந்து அந்த முந்தியுமே என்ன எப்படியாவது வீடியோ பார்த்து செய்யணுமெல்லாம் யோசிப்போம். ஆனால் இப்போ அந்த வீடியோ வந்து இன்னைக்கு அதுக்குள்ள ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி கிடங்க. இப்போ கூட அதில் படுத்தோம்னா அது பிள்ளைங்களுக்கு அம்மாவா அனுப்புவோம் இப்படி எங்கட ஊருக்குள்ள ஒரு வீடும் நாங்கள் கேட்டு விசாரிச்சு போடும் ஒரு அக்கா இருக்கணும்னு சொன்னவான ஒரு வீடு. அப்போ அதையும் பார்த்து கொண்டு போக மாட்டாக்கா தான் நாங்கள் வந்தேன். எப்போ ஒரு இது பகலில் வந்து இப்போ 2 நாள் வீடியோ கார்டு சொல்லலாம். அப்போ
ஒரு 5 மணி அப்படி நான் அம்மாவுக்கு நேற்று வந்து சொல்லியிருந்தேன் என்ன சம்பளமா இந்த மண்முட்டி அதெல்லாம் வாங்கி மண் சட்டி வாங்கி இப்படி ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த சமையல் வீடியோ மாதிரி போட்டுலாம் வந்து நாங்கள் செய்வோம்னு யோசிச்சு நான் அவன் அடுத்த நாள் வீடியோ வந்து ஒழும்பா அந்த சிந்தனையில் ஒன்றுமே இல்லை எல்லாம் வந்து கூலா எல்லாம் வந்து தலையில சுத்தியாக அடிச்சு விழுத்திய மாதிரி இந்த எல்லாமே வந்து மறந்து போகுது எங்களுக்கு வந்து அப்போ ஒன்றுமே அந்த சுயநிலவு இல்லாத மாதிரி என்ன இப்போ கூட நாங்கள் இப்போ இந்த ஒரு அம்மாண்ட சப்ஸ்கிரைபருங்களை வீடியோ பார்க்குற உறவுகள்கிட்ட போயிட்டா நாங்கள் இப்போ போக போகிறோம் அப்போ அவங்களோட போய் நின்றா கூட அந்த என்னன்னு சொல்கிறேன் நேரம் வந்து போகிற தெரியாம என்ன எல்லாம் இருந்துடலாம் அப்படிதான் எங்கள் அப்பா அம்மாவோட போய் இருப்பேன் நான் இருந்துட்டு வந்தேன்னு சொன்னால் வீட்டை வந்தால் என்ன சொல்கிறது இருட்டு கும்ப மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமா இருக்குண்ணே அப்போ அதனால அதை வந்து இப்போ நாங்கள் இடையில வந்து இப்படி எங்களோட வீடு பிரச்சனை அப்படின்னு சொல்ல கூடுதலாக நாங்கள் நம்ப மாட்டாங்க ஆனால் எங்களோட ஆரம்பத்தில் அதுவரை கல் போடையிலே எங்களோட வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை தான் என்ன சரி நாங்கள் அதையும் தாண்டி எங்களோட சூழ்நிலை வந்து இதை ஒன்றுமே செய்யலை அது இதில் வந்துட்டோம் இருந்துட்டோம் முடிச்சு கட்டையில அந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ காலம் இருந்தாங்களா நான் இவ்வளோ காலம் இருந்ததுலேயே எங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாததான் ஆனால் அது இப்போ கொஞ்சம் அது முதல் வந்து கஷ்டம் நம்மளை நிறைய கொடுத்து இப்போ வந்து மனுஷரோட கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கு கொஞ்சம் மேலே அப்போ அதனால தான் நாங்கள் வந்து ஒரு வீடு மாறணும் மட்டும் நினைக்கிறோம் மட்டும் இந்த வீடியோ பார்க்க நீங்கள் யாராவது தவறாக நினைச்சிடாதீங்க அந்த வீடு வந்து நாங்கள் தற்காலிகமாக ஆரம்பிக்க வந்து கேட்டால் கூட அவங்களோட விலைக்கு கட்டுப்படியை பார்த்து கொடுப்போம் எங்கேயாவது ஒரு காணி கொடுக்குறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கடன் சிக்கல் இருக்கலாம் இல்லையா என்னென்னா சொன்னாலும் அந்த வீடை விற்க சொன்னாங்க ஓகே தானே அப்போ இப்போ வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற ஒரு அக்காட வீட்டை தான் வந்து நிற்கிறோம் அப்போ அந்த அக்காட்டை வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம அப்படி வீடு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அவள் சொன்னான் இருக்கு பிள்ளை நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு என்ன சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த அக்காண்டை விட்டு கேட்டுக்குள்ள வந்தீங்க அந்த அக்காண்டை விட அங்கால இருக்கு அப்போ நாங்கள் வீடியோ நாங்கள் தொடங்கி போட்டு போக போகிறோம் கண்டிப்பாக வந்து நிற்கிறோமே நான் சரி இப்போ என்ன வேணும் அந்த அக்காவோட போமாம்மா கேட்டுக்குள்ளாம அந்த ஆட்டோ நிற்கிது ஓகே போகலாம் நான் திரும்ப சொல்கிறேன்னு பிறகு யாராச்சும் வந்து நீ இப்படிலாம் கதைக்கான்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க எங்களோட உறவுகளாக நினைச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் டெய்லி வந்து வீடியோ போடுறதில்ல தானே அப்போ அதுக்குரிய காரணங்களை சொல்லணும் போல தோணுச்சு சொல்லிட்டோம் இதான் எங்களோட வந்து ஒன்றுமே வந்து பொய் இல்லை எல்லாமே உண்மை தானே நடந்ததை வந்து எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரி ஓகே நாங்கள் வந்து வீடியோவில் போவோம் என்ன போமா ஓகே அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ அங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த அக்காவிட்ட நிற்க இந்த அங்கே ராசாத்தியமாக வந்து நிற்கிறா சரி நாங்கள் போவோம் வேணாம்மா உள்ளுக்கா வாங்குவோம் என்ன அந்த அக்கா நிற்கிறா உள்ளுக்க கூடாதுங்க போய் அம்மா தான் பழக்கம் எனக்கு தெரியுமாவாவே பழக்கம் தான் போவோம் கவலை திருவிழாவு ஓகே மலவு திறந்தாலே வந்து பெரிய மாமரம் இருக்குது பெரிய இடம் தான் அங்காலே ஒரு வீடு ஒன்று இருக்குது அப்படி வாங்க வாங்க வைக்கப்படாங்க ஓ இது வந்து கருத்த குளம் வந்து வந்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க அது வந்து ஆக்கள் வந்து இருக்காங்க வெளியே வந்து தெரியும் ஆனால் அப்படி இருக்கு அந்த வீட்டை பார்க்கல பயமாக்கு பெயல் நிற்கலாம் இருக்காங்களா தெரியல உண்மையிலே வந்து இது ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு எங்கள்ட எஸ்கே மாமாண்ட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்து அம்மாண்ட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த வீடு வந்து இருக்குது சரி ஓகே அக்கா வந்து நிற்கிறான் ஆனால் அக்கா வந்து வீடியோவுக்கு வரமாட்டாங்க லைட்டாக வெக்கம் வந்து என்னம்மா அப்போ தானே தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க அக்கா இந்த அக்கா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க 2 பேராக இருக்காங்க அப்போ வாங்க நாங்கள் லைட்டாக போய் பார்ப்போம் என்ன ஒன்று வந்து திரும்ப சொல்லாமல் கிட்டோங்க என்னண்டு எங்களை வீடியோ பார்க்க உறவுகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க தானே அப்போ ஒரு நெல்லியடி பருத்துறைக்குள்ளே வந்து கொஞ்சம் ஸ்கூலில் வந்து இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து லைசன்ஸ் பிரச்சனையால் வந்து கொஞ்சம் வேறு ஒரு இடம்னு சொன்னால் போகிற நெல்லியடி ஓகே நான் உண்மை தானே பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றிருக்கங்களுக்கு கஷ்டம் கம்மியாக்களை ஏற்றிருக்க வந்து சரியான கஷ்டம் சொன்னால் பள்ளிக்கூடம் கொண்டே வேறு இடத்த கொண்டே மாற்றலாம் ஆனால் அது கொஞ்சம் சிரமப்பட்ட வேலை நாங்கள் இந்த செல்ல குட்டிகளோட எல்லாம் கொஞ்சம் கஷ்டங்கள் ஏன்னா சரி இப்போ நாங்கள் அந்த அக்காவிட்ட போமாம்மா அம்மா இப்படிலாம் கைக்கான்னு சொன்னாலே காரணம் இருக்கு ஏன்னா நிறைய காரணம் இருக்கு அக்காவோட ஒரு ஆழக்கிணறு இருக்குது அதுக்கு பார்க்கணும் மேலும் சொன்னால் அது வந்து ஆதிகால கிணறு 5வது வந்து அக்கா சொன்ன பொல்லிய கிணறு அது பார்க்கணும் ஆனால் இங்கே ஏரியாவில் வந்து அந்த முத்தங்கள் கொஞ்சம் பெருசாகிறாங்க ஏன்னா காணி பெருசு வீதியான நல்ல இது நிற்கிறேன் அந்த என்னது வாழை இந்த வேப்ப மரத்து வந்து அப்போ எங்களுக்கு அந்த அப்பாண்ட இருக்கு கூட வேப்ப மரத்துக்கு அந்த அப்பா என்ன அப்பாவுக்கு அந்த தே பிடிச்சதுலேருந்து வேப்ப மரங்களை கண்டா பயம் அது ஏன் பயம்னு சொன்னால் அந்த வேம்பெலாம் கொண்டு இருக்கிறாங்க நானும் வந்து பயம் 2 மணி அப்படி தான் கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த மரம் வந்து இப்படி பெரிய மரம் தான் நாங்கள் போக மாட்டேன்
நல்ல கோழினும் அதை விட இன்னைக்கு வந்து வள்ளிபுர கோயில் இன்னைக்கு கொடி வைக்கும் அக்கா அப்படி சுவா அக்கா கிணத்துல பார்த்துருக்கோம் வீட்டுல வச்சா நல்லதான் அதை விட இது பட்டு போனா கண்டிஸ்டி களிமாங்க பட்டு இப்போ என்ன இந்த பட்டு போற வைக்கிறது வட்டி விட சரி படுமா இந்த இது கற்பூரவள்ளி கற்பூரவள்ளிக்கு ஒரு ஸ்பெஷல் வாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ள அந்த கிணறு என்னம்மா கணக்க பார்க்க மூச்சுறாங்க பாப்பம் அச்சு போகல அம்மோ அம்மா உள்ள இது இருக்குன்னு என்னது பாசி உள்ளுக்குள்ள பைப் எல்லாம் அடிச்சுக்கலாம் ஃபோன் விழுந்தாலும் ஆள் விழுந்தாலும் செத்தாலும் எடுக்கல இதுக்குள்ள இந்த அக்கா சொன்ன இதுக்குள்ள விழுந்தா நீலா கிணத்துக்கு போய் விழுவாமா ஆமா அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கான் ஓ இப்ப எல்லாம் நாங்க இப்ப தொட்டி கட்டுறாங்க சிம்பிளா மோட்டர் பைப் போடுறாங்க அதனால இந்த ஆதி காலத்துல ஆதி காலம்லாம் கூடுதலான பழைய காலத்துல இது ஒரு குட்டி தொட்டி ஆளே சொல்லு என்னம்மா காட்டுறா ஆ என்னது ஒரு குட்டி தொட்டி இதுல விட்டு படிப்பாங்க அப்புறம் துளா இப்ப எல்லாம் அப்படி இல்லை தானே ஓ இந்த இது ஒரு முந்திய காலத்து கூட என்ன இங்கே ஆட்டு மேய்க்கிற ஒரு அண்ணா வந்து வெள்ளை அண்ணா ஒரு ஆள் ஒரு ஆள் குட்டிமா என்ன செய்றீங்க செல்லக்குட்டி பரவாயில்ல எங்கேயும் வாழை நிற்குதுன்னு ஓ வாழை நிற்குது அப்போ இந்த விட வந்து அந்த அக்காவுக்கு வந்து அந்த அக்கா இன்னொரு அக்கா தான் இருக்குது அப்போ ஓரளவு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க என்ன கண் பார்வைக்கு அந்த ஒரு அக்கா இந்த மாதிரி அக்கா தான் இருக்கிறாங்க அப்போ தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அந்த அக்கா வந்து நாங்கள் விசாரிக்கப்படுமே அந்த வீடு வந்து முந்தினா வந்து கேட்டாங்க நான் நாங்கள் வாங்க பாப்பம் மட்டும் சொன்னவா நாங்கள் பாப்பம் மட்டும் சொல்ல வேண்டாம் எனக்கு ஸ்டோர் பண்ண முடியல ஓ உங்கள் அந்த மரத்தை பட்ஜெட் எவ்வளோ அதில் பட்டு அது ஆட்டுக்கு இது காட்டுற காண்டிருக்கேன்னு நினைப்பா வீடியோ எடுக்க வந்து இது அடுத்து நான் வந்து ஆட்டை தூக்குறாங்கன்னு நினைப்பா வீடியோ எடுத்து கொண்டு போய் கடவுளே அந்த அப்படி தான் நிற்கிறேன் நல்ல காய்ச்சி டைம் மட்டும் 5 ரூபா தான் எங்களுக்கு 10 ரூபா செலவு வரும் 10 ரூபா கூட வரும் அது கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அது சொல்லுங்க அது என்ன சாப்பிடுறீங்க மதியம் மதியம் என்ன சாப்பிடுறீங்க சாப்பிட்டா தான் சொல்கிறேங்க சரி இது என்னம்மா இது எங்கே இருக்குது ரொம்ப வீடு போலாங்கடா கூட வச்சுக்காங்க பழைய மேடி எல்லாம் ஓ பழைய மேடி எல்லாம் இது எல்லாம் அந்த கிணறு வந்து இந்த துளா ஜீவா வந்து நிற்க ஜீவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஃபைன் நல்லா இருக்கும் அர்ஜுன் அர்ஜுன் அப்படி இருக்கிறீங்க ஆமாம் அர்ஜுன் ஓ சொல்லி ஆனாங்களே நான் எனக்கே வந்து பெரிய ஒரு அபூர்வமாக இருக்குங்க அஷ்டி குட்டி செய்கிற வேலையை வந்து அதுக்காக நீங்கள் நினைக்காங்க குழந்தை பிள்ளை வேலை செய்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை நான் அன்றைய தான் முதல் தடவை பார்த்தேன்னா என்னோட அம்மா விட்ட போய்க்குள்ள அம்மா கொஞ்சம் வயசு போனா இல்லாதான் அது விழுந்தாலும் அஷ்டின் என்ன செய்யுதுன்னு சொன்னா குசினிக்குள்ள நாங்கள் தீபாவளி வாரம் அஷ்டின் என்ன செய்ய தெரியுமா அது அம்மா விட்ட போய் குசினிக்குள்ள சட்டி பானை எல்லாம் கழுவி குசினி எல்லாம் கூட்டி அம்மாக்கு முத்தம் எல்லாம் கூட்டி கொடுத்தீங்க அப்போ என்ன வீட்டை வந்து என்ன சொல்லுங்க பள்ளிக்கூட வந்து சொல்லணும் மாசி மக்கப்பட்ட அது சொல்லணும் அர்ஜுன் நான் சொல்ல நம்ப மாட்டாங்க நீ சொல்ல வேற அது சொல்லணும் அர்ஜுன் வைக்கப்படாது இதுதான் ஆச்சு சுபாவம் கடும் பக்கம் ஸ்கூலால வந்து உண்மையா நான் சமைப்பேன் சமைச்சு கொண்டு அவ்வளவு எத்தையும் கொண்டு விம் போட்டு ஸ்டில் போட்டு எல்லாம் போட்டு நல்ல வடிவா கிளீன் பண்ணி எல்லாம் கழுவுறாது உண்மையா என்ன சொல்றது சட்டி வாணியில பார்க்க போல கிளீனா இருக்குன்னு அதை விட எனக்கா ரூம் எல்லாம் கூட்டி விடுறது அதை விட அது படுக்கிற ரூம் எல்லாம் என்ன செய்யறேன்னு எல்லாம் வடிவா எல்லாம் கழுவி போட்டு சொல்லி போட்டு அண்ணா ஒருக்கா வந்து இப்ப படுத்து பாருன்னா நல்ல கூல ஓ அதுவும் பாய் போடாம படுத்து பார்க்கலாமோ அப்படிலாம் செய்யறது அதை விட ஒவ்வொரு நேரம் பின்னேறதுன்னு டியூஷன்ல வந்து ஒரு 5 மணி போல ஆள் முத்தம் கூட்டும் அப்ப இதெல்லாம் சொல்லி தந்தேன் ஒருத்தரும் சொல்லி தரல சுயமா செய்யறானே அதை விட என்ன சொல்ற தானும் தண்டை பாடும் ஒரு பக்கத்து விட்டே இல்லாட்டி ஒருத்தட்ட விட்டே போறது இல்லைன்னா தண்டை பாடும் வீட்டு வேலை செய்யறது பள்ளிக்கூடம் போறது அப்படி செய்யறானே போனும் பாக்குறீல்ல டிவி போய் இருந்துட்டு பாக்குறவன் நாங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் மட்டக்களப்பு போக மாட்டா சொல்லுமா நான் வரையில போக மட்டக்களப்புக்கு ஏன் மட்டக்களப்புக்கு வேண்டாம்னு சொன்னா தண்ணியை பற்றி பட்டம் பழிப்பினமா என்னென்ன பழிப்பினம் என்னென்ன பழிப்பினம் பொண்டை கொண்டை சொன்னாலும் செல்ல பேர் தானே இப்போ அஸ்தினை பார்த்தோட சின்ன பிள்ளை செல்ல சும்மா குச்சி ஐஸ் குச்சி ஐஸ்
குச்சி ஐஸ் இது குச்சி ஐஸ், இது கோன் ஐஸ், அது குல்பி, இது குல்பி, அது டப்பி, நான் சிப்பி. சிப்பி. சரி அப்போ நாங்கள் நாங்கள் அதுவும் அந்த அக்காவோட கதைப்பவன். சரி இப்போ தான் நாங்கள் அந்த அக்காவிட்ட போய் வந்தாங்கன்னா இந்த ஆட்டோ நிற்கிது. இப்போ தான் வீட்டை ரங்குறோம். இந்த கதவை கூட இன்னும் துறக்கல. இந்த துறப்பெண்டை எல்லாம். அப்போ அந்த அக்கா சொன்னதா ஒரு வீடு ஒன்று இருக்குது, அங்கே போனால் டாய்லெட் இல்லையா? டாய்லெட் இல்லாத வீடு என்னதுக்கு? அதான முக்கியம். மெயின் அதுதான். அப்போ டாய்லெட் இல்லையாம நாங்கள் யார்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறோம். எங்கேயாவது கண்டிப்பாக கிடைக்கும் தானே, கிடைச்சா கண்டிப்பாக சொல்லுவாங்களா. அதே போல் இன்னும் ஒரு வீடு ஒன்று கிடைச்சா அது 15,000 ரூபா வாடகை மாதம். அதாவது அது எங்களுக்கு பக்கத்தில் பருத்துறையில் இருக்குதா வாடகை கொடுத்துட்டு போகிறவங்க கட்டுப்படி 15 வாடகைன்னு சொன்னாங்க. அட்வான்ஸ் கொஞ்சம் மில்லியன்லாம் நிற்கும் நினைக்கிறேன். சரிப்பட்டு வராது. பார்ப்போம், நம்பிக்கை இருக்குது, கடவுளை நம்புவோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இதுக்குன்னு சொன்னால் வீடு கிடைக்கும். ஓ கண்டிப்பாக. அதை விட முக்கியமான ஒன்று உண்மையில் பேட் கமெண்ட் ஒன்றும் பண்ணாதீங்க. என்ன சொன்னால் சில பேர் பண்ணலாம் இதுக்கு. என்ன சொன்னால் ஏன் இப்படி வீடியோ போடுங்கன்னு பண்ணலாம். நாங்கள் இந்த உறவாணி நினச்சி தான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். வேணாம்மா போடுறாங்க போட்டோம் என்ன சரி எல்லா மனுஷன் முறையே நல்லதாங்க. அது சரிதான். அது போட எங்களோட சூழ்நிலை இதுதான். நாங்கள் இப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்கிறோம். அதான் எங்கள் உறவுகளுக்கு தான் சொல்கிறோம். என்ன வீடு உண்மையாக எங்கேயாலும் இருக்குமா இருந்தால் யாராச்சும் எங்களுக்கு நம்பருக்கு 071 465 0899 வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் எங்களோட தொடர்பு கொள்ளுங்களேன். கண்டிப்பா. சரி அப்போ நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.